மாம்பழ நகரம் சேலம். இந்த சேலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த நகரத்தை சுற்றியும் மலை சூழ்ந்திருக்கும். அந்த மலை தான், ஒரு மலை தான் என்ன அப்படின்னா, சீல்நாயக்கம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊத்து மலை. இந்த ஊத்து மலைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். சீல்நாயக்கம்பட்டியிலேருந்து ராசிபுரம் போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா இடது பக்கமாக வந்து ஒரு நுழைவாயில் தெரியும். அந்த நுழைவாயில் என்ன அப்படின்னா, ஊத்துமலை முருகன் கோயில், பாலமுருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கோம். அதிலேருந்து ஏறினோம்னா சுமார் வந்து கடல் மட்டத்திலேருந்து 500 மீட்ரு உயரத்தில் வந்து இந்த முருகன் கோயில் இருக்குது. இந்த கோயில் சுமார் ஒரு 1000-2000 வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் வாழும் மலையாகவும் சொல்கிறாங்க. செய்திவெளி செய்தியாக தெரியுது. இங்கே என்னென்ன சிறப்பு என்ன அப்படின்னா, அகத்தியர் வந்து போனதாக ஒரு செய்திவெளி செய்தி இருக்குது. இந்த மலையை சுற்றி 4 மலை இருக்குதா சொல்கிறாங்க. ஸ்கந்தகிரி, நாமகிரி, குமரகிரி, பத்மகிரி. இந்த மலை வந்து தலையாக விளங்குறதுனால ஸ்தலமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊத்து மலை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த முருகன் சன்னதியில் இருக்கக்கூடிய பாறையிலேருந்து ஊத்து போல தண்ணி வர்றதுனால இந்த மலை ஊத்து மலைன்னு சொல்கிறாங்க. மேலே ஏறினதுமே ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயில் என்ன அப்படின்னா, ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோயில். இப்போ வந்து திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்கு. முழுவதும் கருங்கல்லால் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இதய நோய், அது சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுக்கான சிகிச்சை எடுத்தவங்க இங்கே வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினா தங்களோட நோய் வந்து சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் வந்து சப்த ரிஷிகளும் இங்கேருந்து வழிபடுவதாக ஐதீகம். மலை மேலேருந்து பார்த்தோம்னா சேலம் மாநகரம் முழுசாக தெரியும். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய மலைகளும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மாதிரியே இருக்காது. ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒரு பறந்த விருந்தாக இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த சீல்நாயக்கம்பட்டி பைபாஸை நம்ம பார்க்கலாம். இந்த முருகன் கோயிலுக்கு மேலே போனோம் அப்படின்னா சத்தியநாராயணர் சித்தர் பீடம் இருக்குது. இந்த சித்தர் பீடம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கருப்பணசாமி, அதாவது காவல் தெய்வம் கருப்பணசாமி கிழக்கு நோக்கி இருக்கு. எப்போவுமே பெருமாளுக்கு காவல் தெய்வம் கருப்பணசாமி தான். அப்படியே கருப்பணசாமி கோயிலிருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் சத்யநாராயணா கோயிலை பார்க்க. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கபில முனிவர் வந்து இங்கே தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க இங்கே ஒரு குகையில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து தைப்பூசம், கார்த்திகை திருநாளில் வந்து மேலே வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு கொப்பரை மாதிரி இடம் வச்சுருக்குறாங்க. இதுதான் விஜயலட்சுமி சத்யநாராயணா சித்தர் பீடம். இங்கே ஏகப்பட்ட சன்னதிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலைகளில் வந்து நிறைய சன்னதிகள் இருக்குது. இது வந்து ஒரு வைணவ திருக்கோயில். கோயில் பூட்டி இருக்கிறதுனால நம்ம உள்ளே போக முடியலை. ஸோ அதனால் வந்து நம்ம வெளியிலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம மதியானத்தில் போனது. இது வந்து முனீஸ்வரன். இப்போ முனீஸ்வரனுடைய சிலை பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து ஒரு பயங்கரமாக இருக்குது. கையில் வாளோட ஒரு கால் மடக்கி உட்காந்துருக்கார்.
முனீஸ்வரன் மிக பிரம்மாண்டமாக ஒரு அடர்ந்த வனப்பகுதி மாதிரி ஒரு அமைப்பு. இங்கே வந்தாலே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி, அமைதி எல்லாமே அருமையாக இருக்குது. அடுத்தது நம்ம கோயிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதி, சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், இந்த சன்னதிகள்லாம் இருக்குது. மறுபடியும் சத்யநாராயண கோயிலை விட்டுட்டு கீழே இறங்கி வர்றோம். வாங்க, நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த இடத்த பாருங்கள். ஒரு மனசில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் விலகிடும், ஒரு அமைதி கிடைக்கும்.